அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசினருக்கு 2026ஆம் ஆண்டிற்கான பலன். மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை, பிரதோஷ நாள் அன்று புது வருடம் பிறக்கிறது. கடகராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் முதல் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிற விபரீத ராஜயோகம். கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் விபரீத ராஜயோகம். கடகராசி கொண்டவர்களுடைய தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வருகிறது. உங்களின் நிதி நிலை மேம்படும். பணி இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நன்றாக இருக்கும். உயர் பதவிகளை பெறும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப தொழில் செய்து வரும் நண்பர்கள், உணவகம் சார்ந்த தொழில்களை செய்வோருக்கு சாதகமான காலம் இந்த விபரீத ராஜயோகம் உண்டாக்குகிறது. நிலம் சார்ந்த முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும். அந்த வகையில் ரியல் எஸ்டேட் துறையில் பணியாற்றி வரும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலத்தை இந்த யோகம் அளிக்கிறது. திருமணம் முடித்த கடகராசி நண்பர்களுக்கு சிறப்பான அனுபவத்தை அளிக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தி கிடைக்கும். இதுவரை தடங்கலான தாமதமான குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும். அரசியலில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவி காணும் வாய்ப்புகளை அடைவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை முதல் 3 மாதங்களுக்கு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஜூன் 2 நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் பாராட்டுவர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பு. தொழில் வியாபாரம் லாபம் தரும். பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பு கொடுப்பர். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதல் 3 மாதம் பாதிப்பு. நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அரசியல் துறை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். கட்சிக்குள் புது பதவிகள் கிடைக்கலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் பெருகும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். நல்லபடியாக வருமானம் வரும். கால்நடைகளால் வருமானம் உண்டு. கோயிலுக்கு சென்றால் புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.